ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ருசி சமையல். ரசித்து சமைக்கலாம், ருசித்து சாப்பிடலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான லட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்வீட் பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோம், சரி லட்டு தேடி சாப்பிட்றதுக்கே லட்டு பிரியர்கள் கண்டிப்பாக நிறைய பேர் உண்டு. அதில் நானும் ஒருத்தர். கண்டிப்பாக நீங்களும் அப்படி சாப்பிட்றவங்களா இருந்தால் நமக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த பூந்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பூந்தி தேய்க்கிற தட்டு இருந்தால் தட்டை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வீட்டில் சாதாரணமான ஓட்டக்கரண்டி இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த கப் வந்து 250 ml கப்பு, 2 கப் 500 ml கப் அளவு எடுத்திருக்கோம். இதை நல்லா ஜல்லடை போட்டு ஜலிச்சுட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஜலிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாது. இப்போ 2 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் கப்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் எந்த பாத்திரத்தில் எடுத்து அளந்தாலும் அதே பாத்திரத்துலேயே மற்ற எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மாவில் லைட்டாக அந்த சால்ட் இருக்கணும். 1/4 டேபிள் ஸ்பூன் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சமையல் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணக்குள்ள கண்டிப்பாக கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆகாது. மீதி இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா ஸ்மூத்தியாக கரைச்சியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ட்ராப்பாக வந்து இறங்கணும். நமக்கு கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணி மாதிரியும் இல்லாமல் நல்லா ஒரு மீடியமாக தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம மாவை எடுத்து விட்டாங்கன்னா அந்த ட்ராப்பாக அந்த ஃபைனலாக வந்து இந்த மாதிரி விழணும். இது வந்து நம்ம பர்ஃபெக்டாக கரைச்சி எடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தர்பூசணி விதை ஆட் பண்ணிக்கோங்க. சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷனல் தான். நீங்கள் வெள்ளரி விதை இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரோஸ்ட் பண்ணக்குள்ளே அந்த நப்பெல்லாம் போயிட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம பூந்தியில் ஆட் பண்ணக்குள்ளே சாப்பிடக்குள்ளே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பூந்தி தேய்க்கிற தட்டை எடுத்து இதில் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு லைட்டாக விட்டு பாருங்கள். சூடாக இருந்தால் உடனே டக்குன்னு மேலே வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப கீழவும் தட்டை வைக்கக்கூடாது, ரொம்ப ஹைட்டாகவும் தட்டை வந்து போட்டு மாவு ஆட் பண்ணக்கூடாது. நமக்கு வந்து பூந்தி வந்து அப்போ பர்ஃபெக்டாக கிடைக்காது. நல்லா ஒரு மீடியமான உயரத்துக்கு வச்சுட்டு மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த பூந்தி வந்து நல்லா கிறிஸ்பியாக வேகணும். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வேகணும். அப்போ தான் நம்ம பாகில் ஆட் பண்ணக்குள்ள நல்லா பாகெல்லாம் இழுத்துட்டு பர்ஃபெக்டாக கிடைக்கும். நப்பாக பூந்தியை நம்ம சுட்டு எடுக்கக்கூடாது. நம்ம காரா பூந்திக்கு எப்படி சுட்டு எடுப்போமோ அதே மாதிரி இந்த பூந்தியை சுட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க. மீடியமான உயரத்தில் வச்சு போட்டால் பர்ஃபெக்டாக கிடைக்கிது பாருங்கள். அளவுகள் மட்டும் மாற்ற வேண்டாம், அப்படியே செய்யுங்க, பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த பூந்தியும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பூந்தி பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அந்த லைட்டாக கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கும். இப்படி எடுத்துக்கணும் நம்ம. இப்போது இதுக்கு தேவையான பாகு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 1.5 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம 2 கப் மாவு எடுத்தோம். அதுக்கு 1 1/2 கப் சர்க்கரை வந்து கரெக்ட்டா இருக்கும். 1 1/2 கப் சர்க்கரைக்கு 1 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். சர்க்கரையும் தண்ணியும் ஆட் பண்ணிட்டு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம கம்பி பக்குவம்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அரை கம்பி பக்குவம், அதாவது நம்ம அப்படி கையில் தொட்டினா அப்படியே ஒட்டணும் கை. குலாப் ஜாமுனுக்கு நம்ம எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம சர்க்கரையை பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த பாகில் நம்ம சுட்டு வச்சுருந்த இந்த பூந்திகளை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நம்ம கிறிஸ்பியாக ஆட் பண்ணக்குள்ள தான் அந்த பாகுலாம் நல்லாவே இழுத்து சூப்பராக இருக்கும் பூந்தி சாப்பிட. 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா கொதிச்சு நல்லா வற்றி வந்துடும். அந்த பாகெல்லாம் வந்து அந்த பூந்தி நல்லா இழுத்துக்கும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. பாருங்கள், ஃபுல்லாக அந்த பாகு ஃபுல்லாக எடுத்துருச்சு. இப்போது இது வந்து நல்லா சூடாக இருக்குது. நமக்கு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு தேவையான அளவுக்கு முந்திரி, திராட்சையை நல்லா வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த சீட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. சீட்ஸ் வந்து எது ஆட் பண்ணுறதுனாலையும் உங்களோட ஆப்ஷனல். க்ரீன் பூசணி விதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போது நமக்கு எவ்வளோ பெரிய சைஸ் லட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா இப்படி 2 கையால் வச்சு இப்படி அழுத்துனீங்கன்னா நமக்கு லட்டு வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிடும். சின்ன சின்ன லட்டாவும் பிடிச்சிக்கலாம், பெரிய பெரிய லட்டாவும் பிடிச்சிக்கலாம். சூப்பராக வந்து லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா லட்டுக்களையும் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான சுவையான பூந்தி லட்டு வந்து நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு லட்டு எடுத்து நான் உடைச்சி காமிக்கிறேன். அப்படியே அந்த பூந்தி அதெல்லாம் வந்து சேர்ந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.